செஞ்சேன். சரி 60 நோன்பு வைக்க இயலுமா? இயலாது. 60 ஏழைக்கு சோறு கொடுக்க இயலுமா? இயலாது. அப்புறம் என்ன செய்யறாங்க? அவங்களே கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் என்ன செய்யறாரு? இந்த ஊர்லயே நான் தான் பெரிய ஏழை, நான் போய் யாரும் கொடுக்கறது அப்படின்னு சொல்லணும், நீனே வச்சுக்கங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்காங்க? அது கொடுக்கும் போதாவது இந்த ஊர்ல நீ தான் பெரிய ஏழை, நீனை வச்சுக்கிறது எடுத்து சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் தெரியாது. அவரா வாய் விட்டு எதை சொன்னாரோ அதைத்தான் ரசூலுல்லாஹ் அறிந்து கொள்ள முடிஞ்சே தவிர, அவர் ஊர்ல நுழைஞ்ச உடனே அவ்வளவு விஷயத்தையும் டீட்டெயிலையும் சொன்னாங்களான்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கே சொல்ல முடியல. இது எங்க இருக்குது? புகாரியில் 1936வது ஹதீஸ்ல இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்துல எல்லாம் ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு வைங்களேன், ஜனாசா வருதுன்னு வைங்களேன், இறந்தவருக்காக அவங்க தொழுகை நடத்துவாங்க. தொழுகை நடத்தும் போது துவக்க காலத்துல ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, இவருக்கு கடன் இருக்கா? எந்த பாடி வந்தாலும், எந்த ஜனாசா வந்தாலும், எந்த ஒரு இறந்தவருடைய உடலை கொண்டு வந்தாலும் உடனே போய் அவருக்காக தொழுகை நடத்த மாட்டாங்க. என்ன கேட்பாங்க? ஹல் தரக தைனுன் ஹல் அலைஹி தைனுன், இவர் கடனை விட்டுட்டு போயிருக்கிறாரா, இவருக்கு ஏதாவது கடன் உண்டா, இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்பாங்க. கடன் இருக்குன்னு சொன்னா, கடன் உள்ள ஆளுக்கு நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்க வந்திருக்கிற யாராவது கடனை ஏத்துக்கிறீங்களா கேட்பாங்க. ஏத்துக்கிற வச்சு அவரை பாவியா இல்லாம ஆக்குறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் தொழுவிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு மாமா மச்சான் நண்பர் யாராவது முன் வந்துருவாங்க இல்லையா, அந்த கடனாளியே இல்லாம போயிருவார்ல, அதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க? இவருக்கு நான் தொழுவிக்கிறதா இருந்தா இவருக்கு கடன் இருக்க கூடாது, யாராவது கடனுக்கு பொறுப்பேத்துக்கிறீங்களா, யாரும் ஏத்துக்கலன்னு வைங்க, நீங்களே தொழுவிச்சுக்கிறீங்கப்பான்னு போயிருவாங்க. நான் தொழுவிக்க மாட்டேன் அப்படின்னு. இது துவக்க காலத்துல தான். பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, அல்ல நிறைய பைத்துல் மால்ல காசெல்லாம் கொடுத்த பிறகு கடன் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமா இருக்கு. எவ்வளவு இருக்கு? 10,000 ரூபாய் இருக்கு, நம்மள்ட்ட வாங்கிக்கிற சொல்லு போ தொழு அப்படின்றாங்க. அவங்க ஏத்துக்குவாங்க. பைத்துல் மால்ல கஜானா நிறைஞ்ச பிறகு ஒவ்வொரு குடிமகனுடைய கடனும் என்னை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டாங்க. இது ஆரம்ப காலத்துல ஒரு ஆள் ஜனாசா கொண்டு வந்தா ரொம்ப ஒரு பேரிச்சம்பழத்துக்கு கஷ்டப்பட்ட காலம். அந்த மாதிரியான காலத்துல ஒரு ஆள் பாடி கொண்டு வந்து என்ன செய்வாங்க? கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? ஹல் அலைஹி தைனுன், கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. ஏன் கேட்கணும்? பாடியை கொண்டு வச்சவனே இவருக்கு இன்னாருக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணும், இன்னாருக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணும், இன்னாருக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணும் அறிவிக்க வேண்டியதானே? இவர் கடன் விட்டுருக்காரன்னு எது கேட்கணுங்கிற கேட்டா தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்டுதான் தெரிஞ்சுக்கிற ஏனும். ஏன்? மறைவானது எதிர்காலத்தில் உள்ளது, கண்ணுக்கு வெளியே கண்ணு முன்னாடி இல்லாம கண்ணுக்கு அப்பால் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனால் அறிந்து கொள்ள இயலாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இயலாதுன்னா ஜோசியக்காரன், அஜர்த்துமாறு, பால் கிதாப் பார்க்கிற மந்திரவாதிகள் எப்படி அறிய முடியும்? இந்த ஒரு அடிப்படை இஸ்லாம் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை முன்னாடி நிறுத்தி நமக்கு சொல்கிறது. இந்த செய்தி புகாரியில 2291வது ஹதீஸ், 2295வது ஹதீஸ், 2297வது ஹதீஸ் எல்லாம் இருக்கிற பார்க்கிறோம். ஒரு பிரயாணத்துல போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கிட்டு இருக்கும் பொழுது சாப்பாட்டு நேரம், பசிக்குது, சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்ப கேட்கறாங்க, யார்ட்டையாவது இத்தனை பேர் இருக்கீங்களப்பா, உங்கள்ட்ட ஏதாவது இருந்தா கொண்டாந்து போடுங்கப்பா, யாராவது ஒரு ஆள் 2 சாப்பாடு வச்சுக்கிறீங்களா? ஹல்மா அஹதின் மின்கும் தஆமுன், உங்கள்ட்ட யார்ட்டையாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க. 2-3 பேர் என்கிட்ட இருக்கும்பாங்க, கொண்டாந்து போடுங்கன்னு வச்சு அதை நிறந்து என்ன செய்வாங்க? பங்கு வைப்பாங்க. ஏன் அப்படி நிறந்து பங்கு வைக்கணும்? உட்கார்ந்து கூட்டத்தை கூப்பிட்டு உன்ட்ட 4 ரொட்டி இருக்கு எடுத்துப்பா, உன்ட்ட 3 இருக்குல்ல, அப்படி கேட்ட வேண்டியதான? மறைவானது தெரிஞ்சிருந்தா யார் யார்ட்ட இருக்குது, யார் யார்ட்ட இல்லை எல்லாம் தெரியணும்ல. ஏன் மட்டும் விசாரிக்கணுங்கிறேன். பார்த்தவொடனே என்ன செய்யணும்? உன்ட்ட 3 ரொட்டி கொண்டா, உன்ட்ட 5 இருக்கு கொண்டா, உன்ட்ட 4 இருக்கு கொண்டாட முடிஞ்சு வச்ச கதை. இது கேட்டு தெரியறதோட நிறைய வந்துருமே, வச்சுக்கிட்டு ஒரு ஆள் சொல்லாம இருந்திருப்பாரு. இப்படி மறைவானது அறிஞ்சிருந்தா ஒரு ஆள் ஏமாற்ற முடியாத. அப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? விசாரிச்சாங்களா? விசாரிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது புகாரியில 2618வது ஹதீஸ்ல இருக்கிறது. ஒரு அம்மா வர்றாங்க, ஒரு பெண்ணு வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட நான் என்னை நான் உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன், என் விஷயமா நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஆள் என்ன செய்யற? அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த அம்மாவை எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைங்க, அந்த அம்மா என் விஷயத்தில் நீங்க முடிவெடுங்கன்ட்டாங்கல்ல. அப்ப அவர் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இந்த அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிறாண்டா மகர் கொடுக்க ஏதாவது உன்ட்ட இருக்குதா? ஏன் இருக்குதான்னு கேட்கணும். உன்ட்ட இருக்கிறது கொண்டான்னு சொல்ல வேண்டியதானே? அவர் என்ன செய்யறாரு? இல்லங்குவாரு. அப்புறம் அது இருக்கா, இது இருக்கா, இரும்பு மோதிரமாச்சு இருக்கான்னு கேட்பாங்க. அதுவும் இல்லம்பாரு. ஏன் இரும்பு மோதிரமா இல்லன்னு கேட்டியான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறேன். மறைவான விஷயங்கள், கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தெரியும் என்று இருந்தால் அவர் எந்திரிச்ச உடனே, நீ ஒண்ணுமில்லாத ஆளு, ஒரு இரும்பு மோதிரம் கூட உன்ட்ட இல்ல, உனக்கு எந்த கெப்பாசிட்டியும் இல்ல, நீ எப்படிப்பா கல்யாணம் பண்ணி கேட்கிற அப்படின்னு கேட்டிருக்கேன்னு ஒண்ணு கேட்கறாங்க. தேடி பார்த்துருவான்னு அனுப்பி விடுறாங்க. ஏதாவது கிடைக்காது பார்த்துருவா, போயிட்டு ஒண்ணும் இல்லைங்கிறார். மறுபடியும் இந்த உடுத்திருக்கிற வேட்டியை தவிர எந்த வர ஒண்ணும் இல்ல, வேட்டியை கொடுத்த நீ வேட்டிக்கு என்ன பண்ணுவ? பெரிய உரையாடல் நடக்குது. இந்த ஹதீஸை அப்படி படிச்சு பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட என்ன செய்யல, மறைவான விஷயங்கள் தெரியலங்கிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது புகாரியில 5030, 5087, 5126 ஹதீசுகள்ல இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம்.
இது மாதிரி நிறைய இப்படி இது மாதிரியான சம்பவங்களை எடுத்து நான் உதாரணத்துக்கு சும்மா தேடி மேலோட்டமா பார்த்தாலும் இவ்வளவு கிடைக்கும். ஒவ்வொரு ஹதீஸையும் எடுத்துக்கொண்டு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஹதீஸுக்கு ஒரு ஹதீஸ் இப்படி கிடைக்கும். ஒரு 25 ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் இந்த மாதிரி கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்து தான் அறிந்து கொள்ற நிலையில் இருந்தாங்க. அவங்க கண்ணுக்கு அப்பால, காதுக்கு அப்பால, அவங்களுடைய புலனுக்கு அப்பால, அவங்களுடைய சிந்தனைக்கு எட்டாத வகையில் நடந்த எந்த ஒன்றையும் அவர்கள் கண்டுபிடித்து சொன்னவர்களாக இருக்கல அப்படின்னு நம்ம நிறைய அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி குர்ஆன்ல கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஒரு குருடர் வருவாரு, வந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்வாங்க, அவர் மேல ஒரு முக்கியமான பெருமுகர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்து ஒரு குருடர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு, இந்த ஆளுங்க எந்த மாதிரி இடத்துல வந்தான் ரசூலுல்லாஹ் கோவம் வந்துரும், முகத்தை சிறு சிறுன்னு என்ன செய்வாங்க ஆக்கிக்கிண்டு அவரை ஒரு கண்ணிய குறைவா அவரை நடத்திடுவாங்க. உடனே அல்லாஹ் கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்? அபசவத்தவல்லா அஞ்சாகுல் ஆமா, குருடர் வந்ததற்காக நீ முகத்தை கடுகடுப்பாக்கி விட்டாய், அவர் அலட்சியம் செய்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சொல்றான், ஒமா யுத்ரிக்கல் அல்லஹு யஸ்ஸக்கா, அவர் தூய்மையான ஒரு மனிதர் என்று உனக்கு தெரியுமா? அது தெரியல உனக்கு என்ன தெரியல? வந்த ஆளு கண்ணு தெரிய ஆளு சாதாரண ஆளு நினைச்சிட்டியா நீ? இவங்க நீ யாருக்காக அட்ஜஸ்ட் பண்றியா? அவன் கெட்டவன், நீ யார விரட்டினி அவன் அந்த ஆள் நல்ல ஆள் உனக்கு தெரியுமா? உனக்கு அல்லாஹ் அவருக்கு சர்டிபிகேட் பண்றான், எப்படிப்பட்ட ஆளு நீ விரட்டி விட்டுருக்கிற அப்படின்னு அல்லாஹ் கண்டிச்சாங்கிற விஷயத்தை 80வது அத்தியாயத்துல 1 முதல் 10 வரை உள்ள வசனத்துல என்ன செய்யலாம், நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவானதெல்லாம் அறிஞ்சிருப்பார்கள் என்று சொன்னால் எத்தனை விஷயங்கள் அவங்க ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்க, அல்லாஹ் கண்டிச்சிருவான். எப்படி நீ செய்யலாம்? எப்படி நீ வந்து மனைவியோட திருப்திக்காக வேண்டி எப்படி நீ வந்து தேன் சாப்பிடுறது ஹராம் ஆக்கலாம் நல்லா கேட்கறான்ல. அல்லாஹ்வுடைய விஷயம் இதுதான் தெரிஞ்சிருந்தா ஏன் உங்களுக்கு மாற்றமா தீர்ப்பளிக்கிறாங்க? இது மாதிரியான விஷயம் 66வது அத்தியாயத்துல முதல் வசனத்திலேயே இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் வந்து தொகுப்பா சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டா, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் மறைவா இருக்கக்கூடிய செய்திகளை அவரால் அறிந்து கொள்ள முடியாது. இதுதான் யதார்த்தம். மறுமை சம்பந்தப்பட்டது நம்முடைய மறுமை வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள்ல மாத்திரம் மறைவான விஷயங்களை நமக்கு தேவைங்கிறதுனால அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுவான், சொர்க்கத்தை பத்தி சொல்லுவான், நரகத்தை பத்தி சொல்லுவான், மறுமை நாள் விசாரணை பத்தி சொல்லுவான், ஹவுலுல் கௌசரை பத்தி சொல்லுவான், ஷஃபாத்தை பத்தி சொல்லுவான், கபூர்ல என்ன நடக்குதுங்கிறத பத்தி. அதெல்லாம் அதெல்லாம் மறைவான விஷயங்கள் தான். அதை அல்லாஹ் சொல்லுவான், அது அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கும் சொல்லிடுவாங்க. இவ்வளவுதான். அதை வந்து அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி நீ மட்டும் ரகசியமா வச்சுக்கன்னு சொல்ல மாட்டான். நமக்கு சொல்வதற்காக அவங்களை கருவியாக வைத்து நமக்கு சொல்லுவானே தவிர மற்றபடி விஷயங்கள்ல எல்லாம் மறுமை தொடர்பு இல்லாத விஷயங்கள்ல எல்லாம் அவர்கள் மனிதராக இருந்தார்கள். அதே மாதிரி சில எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை இது இறை மார்க்கம் தான் காட்டுவதற்காக முன்னறிவிப்பாக அல்லாஹ் சொல்லுவான். அதாவது ரசூல் மூலமாக என்ன சொல்லுவான்னு கேட்டா, இது நடக்கும் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பிற்காலத்தில் வாகனங்கள் புதிய புதிய நவீன வாகனங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படும் அல்லாஹ் சொல்லுவான். அது கூட ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். அது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிடுவாங்கல்ல, இந்த மாதிரி அது நடக்கும் இது. அதனால முன்னறிவிப்புகள் நம்ம எடுத்து பேசுறோம்ல, முன்னறிவிப்புகள் சொல்லி எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும்ங்கிறது நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறான்ல, அந்த விஷயங்கள் கூட ரசூலுல்லாஹ் தனக்கே வச்சுக்கிட்டாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களையும் உலகத்துக்கு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால அதை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யறோம், இன்னென்ன விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொன்னபடி நடக்குதுங்கிறோம். அப்ப ஒன்னு மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலதை அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறான், அது அனைவருக்கும் உரியது, அது மறைவானதுன்னு சொல்ல இயலாது. அதே மாதிரி வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய மிகச்சில விஷயங்களை இது சொல்வது அல்லாஹ் தான், சொல்வது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கு ப்ரூஃபா இருக்கட்டும், கியாமத் நாள் வரைக்கும் உள்ள மக்களுக்கு அது உதவட்டும் என்பதற்காக வேண்டி அப்படி சில விஷயங்களை அல்லாஹ் முன்னறிவிப்பா சொல்லி கொடுத்திருக்கிறான். அதை நமக்கு அவங்க சொல்லிவிட்டார்கள், அது மறைவானது இல்லை. சொல்லி தந்த பிறகு எப்படி மறைவானது ஆகும்? நீங்க போய் பார்க்கல, ஒரு விஷயத்தை பார்க்கல, ஒரு ஆள் உங்களுக்கு சொல்லிவிட்டாரு, அது மறைவானதா? மறைவான சொல்ல முடியாது. இப்ப வந்து வாசல்ல ஒரு யார் நிக்கிறாங்கிறத இங்க இருந்து சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தர் அங்க இருந்து எஸ்எம்எஸ் அனுப்பிட்டா போதும். உங்களுக்கு செல்லுல எஸ்எம்எஸ் அனுப்புறாரு, நான் வந்து இஸ்மாயிலுக்கு வாசல்ல நிக்கிறேன் அப்படின்னு. நீங்க இங்க நினைச்சு கொண்டு இஸ்மாயிலுக்கு வாசல்ல நிக்கிறார், பெட்டு கட்டிக்கிறோமான்னு கேக்குறீங்க, இது மறைவானதா? அவன் எஸ்எம்எஸ்ல உங்களுக்கு அனுப்புனா தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன மறைவானதுங்கிறேன். அல்லது போன்ல சொல்றான், நான் தான் வந்து நிக்கிறேன் இந்த இடத்துல அப்படிங்கிறான், நீங்க இங்க உட்கார்ந்துகிட்ட இந்த இடத்துல இருந்தார் நிக்கிறாரு அப்படின்னா மறைவானதா? அது மறைவானது கிடையாது. ஏன்? அதை ஒருத்தர் சொல்லிவிட்டான்ல உங்களுக்கு, அது புலன்ல வந்துருச்சு, காதுல. காதுலையோ கண்ணுலையோ உணர்வுலையோ வராத விஷயத்தை சொன்னா தான் அது மறைவானது. அதனால சொர்க்கம் நரகம் இதெல்லாம் மறைவானதே கிடையாது. ஏன்? சொல்லியாச்சு. ஒரு ஆள் யார் படைச்சானோ அவன் நமக்கு சொல்லி தந்துவிட்டான். சொல்லி தந்ததெல்லாம் போட்டு மறை சில ஆளுக்கு குழப்பிக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவானது தெரியாது என்கிறார்கள். சொர்க்கத்தை எப்படி தெரிந்தார்கள், நரகத்தை எப்படி தெரிந்தார்கள்? எனக்கு தான் தெரியாது. சொர்க்கத்தை பத்தி நம்மளும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்,
நரகத்தை பத்தி நம்ம தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம், பயப்படுறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரிஞ்ச அவ்வளவு நமக்கு தெரியும். ஏன் அவங்க மறைக்க முடியாது? மறைச்சாங்கன்னா நடக்கிறது வேறன்ட்டான்ல. அவங்களுக்கு அறிவிக்கிற எந்த ஒரு செய்தியும் அவங்க